வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நச்சிந்தனை நாள் ஜூன் 3. தலைப்பு: மெய் விளக்கம் பெற்ற எவராயினும் அவர் மன கண்ணோட்டத்தில். 1. மெய்ப்பொருளாகிய இருப்பு நிலை. 2. விண் என்ற சுழல் விரைவு ஆற்றலான உயிர்நிலை. 3. உயிர் என்னும் விண் துகளிலிருந்து எழும் விரிவு அலை. 4. விண்ணிலிருந்து பரவும் விரிவு அலையானது சுற்றிலும் உள்ள இருப்பு நிலையோடு ஊடுருவி இணைந்து விடுவதால் ஏற்படும் வான்காந்தம். வான்காந்தமே உயிர் உடலுக்குள் எல்லை கட்டி தனிச்சுழலாக இயங்கும் கால் பெறும் சிறப்பான சீவகாந்தம். வான்காந்தமோ சீவகாந்தமோ பருப்பொருளில் இயக்க அலையால் திணிவு பெறும்போது அது சமனாகும் இயக்க விளைவுகள் அழுத்தம், ஒளி, சுவை, மனம் என்னும் 5 தன் மாத்திரைகளாக மாற்றம் பெறும் இயல்பூக்கம். இருப்பு நிலையான மெய்ப்பொருளே அறிவாகி நுண்பொருளான விண்ணிலிருந்த பேரியக்க மண்டலத்தில் உள்ள எல்லா பொருள்களிலும் ஊடுருவி நிறைந்து அதன் வடிவத்திற்கேற்ப இயக்க ஒழுங்காகவும் புலனுணர்வாகவும் தன்னையே அறிந்து கொள்ளத்தக்க 6ஆம் நிலை அறிவாகவும் விளங்கும் அருட்பேராற்றலான அறிவு நிலை. இவையெல்லாம் அயரா விழிப்பு நிலையில் காட்சியாக விளங்கும். இந்த முழுமையான பேரியக்க மண்டல விளக்கமே மெய்ஞானம் என்று வழங்கப் பெறுகிறது. அருட்தந்தை வாழ்க வளமுடன்.